வணக்கம். இன்னைக்கு நம்ம சுத்தமான தங்கத்தையும் போலி தங்கத்தையும் எப்படி கண்டுபிடிக்கின்றத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனமா பாருங்க. உங்க வீட்டிலேயே நீங்களே முயற்சி செஞ்சு கண்டுபிடிங்க. உங்ககிட்ட ஒரு ரிங் இருக்கு, ஒரு செயின் இருக்கு. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? பாருங்க, ரிங்கு ஒரு செயின் ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கோல்டு ரிங் எடுத்துக்கோங்க. கோல்டு ரிங் எடுத்துக்கிட்டு அது பேக் சைடில் கம்பெனி நேமோ இல்லை அட்ரஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த இதுக்கு பின்னால பாருங்க சன்னு போட்டிருக்கு, தெரியுதான்னு பாருங்க. உள்ளுக்குள்ள இந்த இடத்துல பாருங்க சன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் இருந்தா அது கிட்டத்தட்ட ஒரு கோல்டு லெவலுக்கு ஈக்குவல் தான். அப்புறம் அடுத்து நம்மள்கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாருங்க என் கை வந்து கிளீனா ஒயிட்டா இருக்கு. இப்போ இந்த கோல்டு ரிங் எடுத்து ஜஸ்ட் நான் ரப் பண்றேன். கையில வச்சு ரப் பண்ணிட்டே இருங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலர்ல மாறிடுச்சு. பிளாக் கலர்ல மாறினா அது சுத்தமான தங்கம். இந்த தங்கத்தை தேய்ச்சும் போது இது தேய்ச்ச ரப்பன இடம் வந்து பிளாக் கலர்ல ஆச்சுன்னா அது சுத்தமான தங்கம். பிளாக் கலர் ஆகலைன்னா அது போலியான தங்கம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த செயின் இது தேய்க்கிறேன், பக்கத்துல இந்த இடத்துல தேய்க்கிறேன். ரொம்ப நேரம் தேய்ச்சி கூட வெள்ளையா தான் வந்திருக்கு, கருப்பு ஆகலை. அதனால செயின் வந்து டூப்ளிகேட். இந்த செயின் வந்து டூப்ளிகேட். இப்போ ரிங்கு தேய்ச்ச இடம் வந்து கருப்பாயிருக்கு, ரிங்கு வந்து கருப்பு கலர் ஆயிருக்கு. இந்த கருப்பு இந்த தேய்ச்சி பிளாக் கலர்ல ஆயிருக்கு. ஸோ ரிங் வந்து ஒரிஜினல் கோல்டு. இந்த செயின் தேய்ச்சி இடம் இங்கே தேய்ச்சி செயின் வந்து பாருங்க, செயினை தேய்ச்சி ஒயிட்டா தான் இருக்குது. செயின் ஒயிட்டா தான் இருக்குது. ஸோ இது டூப்ளிகேட். செயின் டூப்ளிகேட், ரிங் ஒரிஜினல், டூப்ளிகேட். இதுல வந்து கம்பெனி நேம் கூட இல்லை, கம்பெனி நேம் இல்லை.
இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல். கலர் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ரொம்ப டார்க் கலர், லைட் கலர், டிம் லைட் கலர், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்களே இதை பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக செக் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கோல்டு நகை எது இருந்தாலும் செக் பண்ணுங்க. கோல்டில் வந்து சில்வர் கலக்குறாங்க 10%. அந்த சில்வர்னால தான் நம்ம கை இப்படி தேய்க்க ரப் பண்ணும்போது அது எல்லோ பிளாக் கலரில் வருது. கை வந்து பிளாக் கலர் காரணம் அதில் இருக்க சில்வர். கோல்டு கவரிங்கில் வந்து சில்வர் கலக்கிறது இல்லை, அதனால அது வந்து ஒயிட்டாகவே இருக்கும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரிஜினல் கோல்டுனா பிளாக் கலர், டூப்ளிகேட் மீன்ஸ் ஒயிட் கலர், ஒயிட், அவ்வளோதான்.